ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வில்லா டு வில்லேஜ் சமையல். நான் உங்கள் தமிழ். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன், காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் திருவாதிரை வந்து ரொம்பவே ஃபேமஸாக நடக்கும். அதே மாதிரி நாங்கள் எல்லா வீடுங்கள்லேயும் இந்த மாதிரி சாமி கும்பிடுவோம். எங்களோட பழக்க வழக்கம்லாம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா, திருவாதிரை அன்னைக்கு வந்து நாங்கள் இந்த மாதிரி அம்மிக்கல்லை வந்து அம்மனாக பாவிச்சு அந்த ஒரு ப்ளவுஸ் பிட்டு, அம்மாவோட மாங்கல்யம், தோடு, மூக்குத்தி, மஞ்சக்கயிறு எல்லாம் வச்சு இது ஒரு சுமங்கலி பூஜை மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி 7 அடை 7 அடை 7 அடை இந்த மாதிரி 21 அடை 7 எல்லாம் வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அச்சு வெல்லம் வெண்ணெய் வச்சு இந்த அடையுமே பார்த்திங்கன்னா உடையாமல் சுடணும். ஸோ எந்த கிராக் விழாமல் சுடணும். அதுக்காக இதை வந்து வெண்ணெய் போட்டு தான் இந்த அடை செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட திருவாதிரை களி 21 காய் போட்டு கூட்டு வச்சு சாதம் வச்சு சாமிக்கு படைப்போம். அதே மாதிரி இந்த அம்மிக்கல்லில் வச்சுருக்க இந்த அலங்காரத்தை சாமிக்கு பண்ணிவிட்டு அதோடு பார்த்திங்கன்னா அரளிப்பூ ஆற்று மணல் வச்சு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பாட்டு பாடுவோம், இந்த திருவாதிரை சாங்குன்னு சொல்லிட்டு. அது வந்து எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் அதெல்லாமே வந்து இந்த மாதிரி டைமில் அந்த பாட்டை ரொம்பவே ஞாபகமாக வச்சு பாடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அப்பா வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிடுவாங்க. தேங்காய்லாம் உடச்சி அதுக்கப்புறம் இந்த சாமிக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு பண்ணுவோம். இது வந்து சுமங்கலிங்க, கன்னி பெண்கள் எல்லாருமே பண்ணலாம். நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் பண்ணுவேன். இப்போ எங்கள் பாப்பா தியா வந்து பண்ணிகிட்ருக்கா. ஸோ இது நாங்கள் 3 பேருமே அந்த பாட்டு பாடிட்டு தியாவுக்கும் இதை சொல்லி கொடுத்து அவளும் எங்கள் கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தா. ஃபைனலாக தீபாரதனை காட்டிட்டு ஆலத்தி எடுத்து வெளியில் ஊற்றிட்டு அம்மா வந்து விளக்குக்கு வந்து படையல் பண்ணி விளக்கு கூட்டினதுக்கப்புறமா காக்காவுக்கு வச்சுட்டு அன்னைக்கு விரதத்தை வந்து முடிப்பாங்க. அன்னைக்கு பார்த்திங்கன்னா அப்பா சாப்பிட்ட இலையில தான் அம்மா சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐதீகம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் இந்த சாமி கும்பிடுவோம். நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்